அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் கேட்டிருந்தாங்க. February 1 வந்து பட்ஜெட், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டியாக இருக்கும். அதாவது ஒரு 1500 to ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அது உண்மையாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒன் டே கேண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் February 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இந்த ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்திருக்குல்ல இந்த கேண்டில், February 1 2023 வெனஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து கீழேயும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 42,000லேருந்து ஹை, அதே லோ பார்த்தீங்கன்னா 39,500, ஒரு 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பட்ஜெட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து, அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து ஹோல்டு பண்ணலாமா, இது ஒரு நல்ல ஐடியா தானே. இப்போ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படியும் ஒரு 1000-2000 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட்டு கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவு வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு போயிட்டு ஒரு பி சைடில் போயிட்டு ஒரு 50 ரூபா ஆப்ஷனோ இல்லை 100 ஆப்ஷனோ வாங்கிட்டு சி சைட்லேயும் ஒரு 100 ஆப்ஷன் வாங்கினா, ஸோ ஏதாவது ஒன்று இப்போ நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு கொடுக்குறப்ப, இல்லை ஒரு கேப் அப்போ ஒரு பெரிய கேப் டவுனோ விழுவுறப்ப அதோட ஸ்ட்ரைக் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருமா அப்படின்னு நிறையா பேர் டெலிகிராம் சேனலில் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது எப்போ ஹோல்டு பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட் டைம்லலாம் ஹோல்டு பண்ணணும்னா ஒரு 3 o'clock மேலே போயிட்டு, ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து வாங்கி வேணால் ட்ரை பண்ணலாம். அதாவது சி ஆப்ஷன்ஸில் ஒரு 50 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிற ஒரு ப்ரீமியம் ப்ரைஸையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன்லையும் கால் ஆப்ஷன்லையும் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிற இதை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எதனால் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து February 1 வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம வாங்குகிற ஸ்ட்ரைக் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஜீரோவாக போகிறது கிடையாது. ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரே மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்று 100 ரூபாய்க்கு போனால் கூட இன்னொரு சைடு வந்து ஒரு 30-20 வந்தால் கூட, ஸோ ஓவராலாக வந்து கொஞ்சம் லாஸஸை வந்து கொஞ்சம் வந்து தடுக்க முடியும். இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் சொல்கிறேனே தவிர, ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாம் கொண்டு போய் ஒட்டா பணத்தை போட்டு தான் நீங்கள் சொன்னீங்க நான் வாங்கிட்டேன் அப்படின்னலாம் சொல்லாதீங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியா இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிகிராம் சேனலில் வேணால் நான் போட்டு விட்றேன் இந்த மாதிரி எஜுகேஷனல் பர்பஸுக்காக. ஸோ இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுல ஒன்றுமே தப்பு கிடையாது. அதை நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துட்டு ஸோ அடுத்த இதுக்கு வேணால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட் தான். ஆனால் இதில் பார்த்தா தெரியல. அதாவது ஸ்பாட் ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,500க்கும் 45,200 ஒரு 200 பாயிண்ட்ஸில் தான் மூவ்மெண்ட் நடந்தது. ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டெல்லாம் நடந்தது. ஒரு 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு 300-400 ரூபாய்க்கு வந்து போணுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ மாறி வந்து ஃபுல்லாக வாலட்டைல் மார்க்கெட் தான் இன்றைக்கி. ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பட்ஜெட் பிரச்சனை, அப்புறம் இந்த எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக மார்க்கெட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து அதே மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன், கண்டிஷன் வந்து சொல்லியிருந்தேன், பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக பிவோட் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பிவோட் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் கூட வரல. ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 45,630, பிவோட் பாயிண்ட் வந்து 45,400, சப்போர்ட் வந்து 45,150, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 45,678, லோ வந்து 45,206, ஓப்பன் வந்து 45,481, க்ளோஸ் வந்து 45,367. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே வந்து தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ போத்தார் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பையர் செல்லர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல் சைடு தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பை எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆனால்
நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஸோ -237 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு ஒரு கேப் டவுன் விழுந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருக்குதான்னு பாருங்கள். சப்போஸ் ஒரு கேப் டவுன் விழுந்துருச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் என்னவாக இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 45,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது 45,206க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே கட் பண்ணிடுங்க. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த சப்போர்ட்டையும் ஸோ செகண்ட் டார்கெட்டாக நம்ம ஓப்பன் டார்கெட்டை கூட போட்டுக்கலாம். ஸோ தாராளமாக வந்து இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 45,630 45,678 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். எதனால் சொல்கிறேன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 45,675 பார்த்தீங்கன்னா 2 தடவை டச் பண்ணிவிட்டு ஸோ மூமெண்ட்ஸ் வந்து கீழே தான் மார்க்கெட் வந்து தள்ளிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டை வச்சு அந்த புட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான 3 கண்டிஷன். எக்ஸ்பைரி டேங்கிறனால ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அது 44,540 வரைக்கும் தான் வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கனால நீங்கள் புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருந்தா கூட அதை வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிஷன்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 44,450 வரைக்கும் வரும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்ம கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப இந்த 45,400 வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த 45,550 வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த சப்போர்ட்டையும் வச்சு மார்க்கெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஸ்டாக் சைடு வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையை கட் பண்ணியிருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கட் பண்ணால் கூட ஸோ அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து க்ளோஸ் கீழே ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக மறுபடியும் 219 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நான் வந்து எந்த இடம் சொல்லியிருந்தேன்னா 235.75 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது ஆக்ட் ஆகாமல் மார்க்கெட் வந்து உடச்சிட்டு மேலே போனாலும் கூட ஸோ கீழே பக்கத்தில் வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சொல்லியிருந்தேன். ஹெச்டிஎஃப்சி லோவை கட் பண்ணாலோ ஹையை கட் பண்ணாலோ பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோவை தான் கட் பண்ணியிருக்கேன் 1445. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1440 வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ மூணாவது ஐசிஐசி பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து 1014.55 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நாம் வந்து ஒரு இன்ட்ராடேக்காக போர்ட்ஃபோலியோவில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க்கோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 220.20. ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தோன்னா நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து போகலாம் பந்தன் பேங்க்கில். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் நல்ல ஒரு கேப் டவுன் எடுத்து ஒரு செல்லு தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 625.25 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், அதாவது டே சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வச்சிருக்கிறது டே கேண்டில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இடம் டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 626.60 800 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனிச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து 625.25 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனிச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 635-40 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு. ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து நினச்ச மாதிரியே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1753 டச் பண்ணால் கண்டிப்பாக மேலே வரணும். ஸோ எக்ஸாக்டாக மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1857.70. இன்றைக்கோட ஹையை கட் பண்ணால் 1857.70 வரைக்குமே வந்துடும். மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து ஒரு செல் சைடு வந்து ட்ரை பண்ணோம்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிள் நிறையவே இருக்குது கொட்டாக் பேங்க்கில். ஸோ மொத்தம் வந்து 3 பேங்க் தான். ஒன்று பந்தன் பேங்க் சப்போர்ட் வந்து 220.20. அடுத்து ஏயு பேங்க்
625.25. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் 1857.70. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ஸ்டாக்ஸ்க்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வந்து எந்த மாதிரி வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக 44,550 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக வாலட்டிலிட்டியாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ப்ராப்பராக கரெக்டான என்ட்ரி கொடுத்து ஓவர் ட்ரேட் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.